श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 8வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷவ. அர்ஜுனன் சொல்றாரு பிரயாதா யாந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அவர் பேசுகிற மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெத் கதி, 2 டைப்ஸ் ஆஃப் கதி, 2 டைப்ஸ் ஆஃப் சாதகன். இப்போ ஞானியை விட்டுறணும். ஞானி அவருக்கு கதியே கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஞானி ஜீவன் முக்தகா இருக்கும்போதே, வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே அவர் வெயிட்டிங் ஃபார் பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்கள் அந்தந்த பூதத்தோட கலந்துடும். அவருக்கு கதிங்கிறது கிடையாது. கமிங் டு அக்ஞானி, அவங்களுக்கு 2 கதி. 2 கதினா பாதை, கதி மீன்ஸ் ரூட், போய் சேர இடம் அக்ஞானிகளுக்கு. அப்ப ஞானி விட்டுறணும். அக்ஞானிகள் 2 சாதகர்கள், 2 விதமான சாதனைகளை பண்றாங்க. அப்ப 2 விதமான ரூட்டு, 2 விதமான சாத்தியம், போய் சேர இடம். ஸோ 2 விதமான சாதகர்கள் இங்க வாழும்போது பண்ணணும் சாதனைகள். சாதக்காக உயிர் விடுறதுக்கு முன்னாலதான் அவன் சாதக்காக, உயிர் விட்டதுக்கு அப்புறம் அவன் சாதக்காக இல்லை, அவன் கதி. அவன் அதுக்கப்புறம் முயற்சியில ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கதி 2 பாதை வழியாக 2 இடத்துக்கு போய் அவன் சேரலாம். அக்ஞானி ஃபர்ஸ்ட் சாதக்காக. ஏன்னா இப்ப வரப்போற இந்த பின்னால் கடைசி வரைக்கும் ஸ்லோகத்தில் இதுதான் கருத்து. அவர் ஒன்னொன்னு விலாவாரியா சொல்றது 2 தான். இப்போ ஃபர்ஸ்ட் சாதக்காக அவன் என்ன கோலா வச்சிருக்கான் லைஃப்ல, நம்பர் 1 சாதக்காக அவனோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மலோக பிராப்தி. நான் பிரம்மலோகம் போகணும், அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நான் என்ஜாய் பண்ணணும், அல்லது அங்க போய் நான் முக்தி அடைஞ்சுக்கிறேன், பிரம்மாஜிகிட்ட போய் முக்தி அடைஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற முயற்சியை உயிரோடு இருக்கும் போதே பண்றான். உயிர் விட்டதுக்கு அப்புறம் அது அவனோட கண்ட்ரோலே கிடையாது. அந்த தேவதைகள் அந்த ஏன்னா நமக்கு ரூட்டா தெரியும். இங்க நீங்க பிரம்மலோக பிராப்தியை பண்ணிட்டேங்கிறக்காக கோயம்புத்தூர் போனா இப்ப அவனாசி போய் போறங்கிற மாதிரி அங்க என்ன போய் நம்ம பிரம்மலோக பிராப்திக்கு ரூட்டா தெரிய போகுது தெரியாது. அப்புறம் எப்படிங்க போறான்? அவனுடைய கர்ம பலன், அந்த பலனினால் அந்த தேவதைகள் will come forward to invite him to the பிரம்மலோகா. அங்க ஓடி அழகா கொண்டு விட்டுருவாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஏகின்னு ரெட் கார்பெட் வெல்கம் will be given to that சாதகா. அந்த ரூட் அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுக்லபக்ஷம். அப்ப அந்த அந்த காலத்துல அந்த தேவதைன்னு அர்த்தம். ஏன்னா சமுதாயத்தில் என்னன்னா இந்த காலத்துல இப்ப இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நற்கதி, இந்த காலத்துல தட்சிணாயத்துல இறந்தாங்க, உத்தராயணத்துல இறந்தாங்க, இதுல போனா நற்கதிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் மக்களுடைய கன்ஃபியூஷன் கொண்டாந்து நீங்க திங்க் பண்ணிடாதீங்க. இந்த காலத்துல இறந்தா அவங்களுக்கு நற்கதி ஏற்படும், இந்த உத்தராயணத்துல இருந்தா இப்படி, தட்சிணாயத்துல இருந்தா இப்படி. ஏன்னா பீஷ்மர் அப்படி இறந்தாரு, அதை எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா சப்ஜெக்டே புரியாது. அது அப்படி இருக்கட்டும், அதை நான் விளக்க அப்புறம் சொல்றேன். அவங்க எதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ சுக்லகதி, அந்த போற பாதைக்கு பேர் சுக்லகதி. ஏன்னா அங்க இருக்கிற தேவதைகள் சுக்லகதி தேவதைகள், அவங்க ரிலே ரேஸ் மாதிரி. இப்ப நீங்க அவங்க சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம கூட்டிட்டு போகணும். இப்ப வெளியில போறது எது அதுவும் தெரியணும். ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு தான் அவன் போறான். சூக்ஷ்ம சரீரம் அப்புறம் அந்த ஜீவன் தான் டிராவல் ஆகிறாங்கிற வேர்டு சொல்லுவோம். அப்ப அந்த ஜீவன்கிறது யார் யார் இருப்பா? சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் சிதாபாசம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பிளஸ்
சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எடுத்துக்கலாம். இதுதான் டிராவல் ஆகுது. அப்ப அவன் தான் அந்த இடத்துல ஜீவா, அவன் தான் டிராவல். அப்ப உயிர் விடுறதுங்கிறது என்னது? ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரமும் சிதாபாசமும் வெளியில போறதா இறப்பு. அப்போ ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசமும் அவன் என்ன பண்றான்? காரண சரீரம். இது என்ன? அது மூணும் டிராவலா. மூணுங்க போது காரண சரீரத்தை நம்ம ஒண்ணுன்னு கணக்கே வைக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் காரணப்பா சூக்ஷ்மா. அதனால என்னன்னு போட்டுருவோம்? ரெண்டுன்னு போடுவோம். சூக்ஷ்மனா தட் இன்க்ளூட்ஸ் காரணான்னு அர்த்தம். சூக்ஷ்மா பிளஸ் சிதாபாசம், ரிஃப்ளாக்டட் கான்சியஸ்னஸ், அது ரெண்டு சேர்ந்தா அவனுக்கு பேர் ஜீவன்னு பேரு. அவன் தான் உடல் விட்டு வெளியில போறவன் அந்த சுக்ல பாதை வழியாக, சுக்ல கதி, அந்த சுக்ல கதி வழியாக அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற தேவதைகள் தான் சுக்ல கதின்னு பேரு. அந்த தேவதைகள் ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு இவங்க. இப்ப ஈரோட்ல இருந்து பெருந்தர்ல இருந்து அவனாசில இருந்து கோயம்புத்தூர், அந்த மாதிரி அந்தந்த தேவதைகள். ஏன்னா இவனுக்கு ரூட் தெரியாது. அப்ப அவங்கவுங்க ஒரு ஏரியா வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. அடுத்த தேவதை அங்கிருந்து பிக்கப் பண்ணி அவனாசி, அங்கிருந்து பிக்கப் பண்ணி கோயம்புத்தூர். இப்படிதான் கதி போகுது. இது நீங்க நாம அந்த அவங்க பண்ண கர்ம புண்ணிய பலன் இருக்கு பாத்தீங்களா? உயிரோடு இருக்கும்போது பண்றாங்க பாருங்க சாதக்காக. அந்த கர்ம பலம் அவங்களை என்ன பண்ணும்? தேவதைகள் ரூபமாக அவங்க போய் பிரம்மாஜி உலகத்தை அங்கேயும் ஏகின்னு எல்லாம் வரவேற்று அவங்களுக்கு என்னென்ன எங்க ரூமு, ஷெல்டரு, சாப்பாடு, தங்குறது, டீ, காப்பி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு இடத்துக்கு போனால் நம்மளுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்களாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் தங்குங்க, பாருங்க டைம் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, பாருங்க இந்த போகமெல்லாம் அனுபவிச்சுக்குங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கெங்கே போனீங்கன்னு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், எல்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. எல்லா நோட்ஸ் இருக்கும். சுவாமி சொல்லுவோம் அவ்வளோ அழகாக சொல்லுவார். எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரியல. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த இடத்துல 1 to 3 1 to 2 2 to 3 ப்ரோக்ராம், யூ கேன் கோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர், யாரு வேண்டானே போய் படுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி பக்கா பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. யூ ஆர் கோயிங் அண்ட் you will go and enjoy. then கிளாஸுக்கு வரணும்னா வந்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கிளாஸுக்கு போனோம்னா அட்டன் பண்ணால் கிரமமுக்தி. அப்போ உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பேக் கிடையாது. சப்போஸ் அங்கே போயிட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துருச்சு, ரிலே ரேஸ் மாதிரி கொண்டே விட்டாச்சு, ஏகி அங்கே நம்ம என்ஜாய்மெண்ட்டில் வைராகியம் இல்லாமல் அங்கே போயிட்டோன்னா we will go for amusement park, never to Brahmaji class. what will happen? கரெக்டாக புண்ணியம் முடியுது. அந்த என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த புண்ணியத்தில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. புண்ணியம் முடியுது, நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டுருப்பீங்க. டு ஹாவ் அனதர் அம்யூஸ்மெண்ட் பார்க், டு என்ஜாய் சம்திங். இட் வில் வாக் ஸ்டெப் பை ஸ்டெப் இன் டு 1 o'clock இருந்து 2 o'clock வரைக்கும் let us enjoy this amusement parkனு you will walk towards that amusement park. போயிட்டு இருக்கும்போது தட்டார்னு அங்கிருந்து என்ன ஏது எப்பாரு ஒன்றும் காரணமெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஏங்க உங்கள் டைம் முடிஞ்சு போச்சுங்க, நீங்கள் கீழ் உலகம் போகணும், ஒன்றும் நடக்காது. தப்பார்னு அங்கிருந்து தள்ளி விட்டுருவாங்க. யூ வில் அப்படியே ஃபால் இன் டு தட் இங்கே எது மத்திய லோகே பூமி, இந்த பூலோகத்துக்கு வந்துடணும். அங்கே தள்ளி விடும்போதே இங்கே என்ன இருக்கும்? ஒரு யோனி, ஏதோ ஒரு அம்மா தவம் இருந்து குழந்தை இல்லை, இறைவா நான் அந்த விரதம் இருக்கிறேன், சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, அம்மா வயிற்றுல வந்து டோட்டுன்னு விழுந்துடும். ஏன்னா அவ்வளோ புண்ணியம் பண்ணி அங்கே போகிறவங்க கண்டிப்பாக மனித ஜென்மம் அப்படின்னு நான் ஒரு அது அங்கே அதெல்லாம் கிடையாது. எந்த யோனியில் வேணாலும் விழுகலாம். நீங்கள் நான் சரி நல்லதாக சொல்லாமேன்னு ஒரு பக்தியோட ஒரு அம்மா வயிற்றுல, முருகன் பக்தியோடு இருக்கிற அம்மா வயிற்றுல போய் விழுந்துட்டா திருப்பி திஸ் இஸ் ஒன். இது இன் டீட்டெயிலாக எல்லாத்துலேயும் படிக்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்லோகம் தான். ரெண்டாவது இது நல்லா நீட்டாக புரிஞ்சுக்கணும். இது கிரமமுக்தி, மேபி மே நாட் பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 2 பேருமே அக்ஞானி தான். இவன் வந்து எப்படி போனா? பிரம்மலோக பிராப்தி போறாங்க. தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், உபாசனை பண்ணியிருக்கணும். சாதனை மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, உபாசனா. இதுதான் அவனுடைய சாதகனுடைய மெயின். நம்ம பண்ணின சாதனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது 2 தான். அதைத்தான் அவன் அங்க எடுத்துட்டு போகுது. அடுத்த இன்னொரு சாதகன் இருக்கான் பாத்தீங்களா? அவனுக்கு ஆசைய சொர்க்கம் போகணும், வேற லோகம், சொர்க்கலோகம் எடுத்துக்கலாம். சொர்க்கலோக பிராப்தி மெயினா அவன் தான். அவன் அந்த அந்த சாதகனே வேற, அவனுடைய அதிகாரியே வேற, அவனோட மைண்ட் செட்டே வேற. பிரம்மலோகம் அவன் கேட்கல, அவன் எதுக்குதான் முயற்சி பண்றான்? சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப அதுக்குண்டான கர்மங்கள் அவன் உபாசனை பண்ண மாட்டான். கர்மம் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். தர்மத்துக்கு உட்பட்டு கர்மத்தை மட்டும் பண்றான், உபாசனை பண்றது. என்ன கர்மம்? சொர்க்கலோகம் போகணும்னா என்ன கர்மம் சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை பண்றான். தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றான், தெய்வீ சம்பத்தோட வாழ்றான். பிரம்மலோகம் போறவனுக்கு தெய்வீ சம்பத்து இருக்கணுங்க, தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை இருக்கணும். அப்புறம் தான் என்னது? உபாசனா.
இவனும் சொர்க்கலோகம் போறவங்களும் தெய்வீ சம்பத்து தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை கர்மங்கள் மாறலாம். அவனுக்கு இவனுக்கு கர்மங்கள் மாறலாம். ஏன்னா அது வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மத்தை அவன் பண்றான், பண்ணி அதே மாதிரி உயிர் விடுவான். ஆனா அந்த பிரம்மலோக போறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க வாலண்டியரா பார்த்திருக்கோம், அவங்க கான்சியஸா உயிர் விடுவாங்க, அந்த சுஷும்னா நாடி வழியா போவான். இந்த டீட்டெயில் நம்ம எல்லாம் அப்பப்ப பார்த்துக்கிட்டே வரோம், அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். வாலண்டியரா உயிர் விட்டு போவாங்க. ஆச்சா, அடுத்து இவங்க சொர்க்கலோகம், இவங்க பண்ற கர்மங்கள் தர்மம் உட்பட்டு கர்மங்கள் பிளஸ் இது பண்ற கர்மங்கள் பண்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், உயிர் விட்டதுக்கு அப்புறம் அவனோட அது வந்து சுக்லமா, இது கிருஷ்ணகதின்னு சொல்லுவோம். கிருஷ்ணகதி அந்த ரூட் வேற, அதுலயும் தேவதைகள் இருப்பாங்க. அங்க 5 தேவதைகள், இங்க 4 தேவதை, அவ்வளவுதான், 1 கம்மி, அவ்வளவுதான். இங்கேயும் தேவதைகள் உண்டு. ஏன்னா அவன் சொர்க்கலோகம் போற நமக்கு என்ன ரூட்டா தெரியும், தெரியாது. கூகுள் மேப்பா போட முடியும், போட முடியாது இல்லையா? அப்ப யார கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த தேவதைகள். அந்த தேவதைகள் எப்படி வர்றாங்க, சில பேருக்கு ஏன் வர்றதுன்னா அவன் பண்ண புண்ணியம் அந்த தேவதைகள் அவன் இறந்ததுக்கு அப்புறம் வருவாங்க டு பிக் அப். எங்க நீங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க ட்ரெயின்ல, வாங்க பிளேஸ்ல வந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப அவன் அந்த பாதை தான் கிருஷ்ண கதின்னு சொல்லுவோம். அந்த பாதை வழியா போய் அவன் எங்க போறான், சொர்க்கத்துக்கு போவான். சொர்க்கத்துல என்ஜாய்மெண்ட், அங்க நோ பிரம்மாஜி, நோ கிளாஸ், ஃபுல்லா என்ஜாய்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட். அங்க போகும்போதே மிடில் ஏஜ்ல போவான், குழந்தை பருவ கஷ்டம் கிடையாது, ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது, எப்பவுமே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா, முட்டி வலி இல்லாம, கால் வலி இல்லாம, தலைவலி இல்லாம, எந்த வலியும் வராது, நோய் வராது, வயோதிகம் கிடையாது, ஒன்லி யங் ஏஜ், ஃபுல் இந்திரியங்கள் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும், எந்த குறையும் இருக்காது. ஆனா அதுக்குண்டான சரீரத்தை பெற்றுதான் அதுக்குள்ள போக முடியும். எப்படி பிரம்மலோகம் போறதா இருந்தா அதற்குண்டான சரீரம் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். சொர்க்கலோகம் போறதுக்கும் அந்த சரீரம் ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க எண்ணத்தை தூக்கிட்டு போறான், அந்த ஜீவா வித் சூக்ஷ்ம சரீரா காரண சரீரா பிளஸ் சிதாபாசம், அதோட எங்க போறான், சொர்க்கம் போறான், அங்க என்ஜாய் பண்றான். அதே மாதிரிதான் இன்னையோட இந்த செகண்டோட புண்ணியம் முடிஞ்சிருச்சுன்னா அங்க ஏகியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்கிருந்து தள்ளுனாங்கன்னா அப்படியே சாமி சொல்லுவோம், அழகா சொல்ல, அப்படியே ரோட்ல பாட்டுக்கு பக்கம் பார்த்து போயிட்டு இருப்போம். தட்டான்னு ஒருத்தன் தள்ளுவா, என்ன தள்ளுறீங்க இருக்குள்ள எங்க வந்து விழுந்துருவான். இங்க நல்லா குழந்தை இல்லாம வேண்டிட்டு இருக்கிற அம்மா அப்பா வயிற்றுல வந்து விழுந்துருவான். சோ இது வந்து இதுதான் வந்து இறைவன் இங்க கிருஷ்ணர் கொடுக்கறது. இத அந்த மீனிங் எல்லாம் நல்லா பார்த்துட்டு சொசைட்டில என்ன கன்ஃபியூஷன், ஏன்னா இந்த இடத்துல இறந்தா மோக்ஷம்னு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. காசியில இறந்தா அவங்களுக்கு மறுபிறப்பு இல்ல, அல்லது இந்த உத்தராயணத்துல இறந்தா இவங்க கதி நற்கதி, தட்சிணாயத்துல இருந்தா இந்த கதி துர்கதி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சொசைட்டில இருக்குது. அதை இறைவன் எந்த இடத்துலயும் சொல்லலை, இது நாமளா எடுத்துப்படுத்திக்கிட்டது வச்சுக்கலாம். முதல்ல தரவா என்ன உண்மை அதை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் கன்ஃபியூஷன்ஸ் நான் விளக்க வேண்டாம், நீங்க தெளிவாய்க்கீங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் வரிசை எழுதிட்டு வரலாம், இதுதான் கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த தேவதைகள் பேரெல்லாம் இருக்கும். அங்க 5 தேவதைன்னு சொன்ன பாத்தீங்கன்னா 4 தேவதை அவங்க பேரெல்லாம் இருக்கும். அது வெளிச்சமான மார்க்கம், இது இருட்டு மார்க்கம், இந்த மாதிரி சந்திர மார்க்கம், வெளிச்சம்னா சூரிய மார்க்கம், இது சந்திர மார்க்கம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். மெயின் கான்செப்ட் தெளிவாய்க்கு. இப்ப வரிசையா மீனிங் மட்டும் கொடுத்துக்கிட்டே போற எல்லா ஸ்லோகத்துக்கும் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்ல வாங்க, எழுதிக்கிட்டே வாங்க, அப்ப சப்புன்னு புரிஞ்சிடும். பரதர்ஷப, பரத குலத்தில் சிறந்தோனே, எத்திர காலே, எந்த காலத்தில், பிரயாத்தா, பிரயாத்தானா டிராவல், பட் உயிரை அதாவது என்ன சொல்ற, சரீரத்தை விட்டு பயன்படும் காலம், ஆஃப்டர் டெத். பிரயாத்தா பயணப்படும், சரீரத்தை விட்டு பயணப்படும். யோகினக, 2 பேர்த்தையும் யோகிங்கிறார். சொர்க்கலோகம் போறவனும் யோகி தான், பிரம்மலோகம் போறவனும் யோகி தான். ஏன், அதுக்குண்டான தவத்தை இங்க பண்ணியிருப்பார், அதனால அவன் யுஜ், அது அந்த மார்க்கத்துல போகணும் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பார், அதனால அவர் யோகி. பிரம்மலோகம் போகணுங்கிற இதோட தன்னை இணைச்சிருப்பாரு, இவர் சொர்க்கலோகம் போகணுங்கிறதோட தன்னை இணைச்சிருப்பார். அதனால 2 பேருக்கு என்ன பேர் கொடுக்குறாரு, யோகி. சொர்க்கலோகம் போகணுங்கிற யோகி, பிரம்மலோகம் போகணும்னு தபஸ் பண்ற யோகி. யோகினகா, யோகிகளோ அனாவிருத்தி, ஒருத்தன் அனாவிருத்தி திரும்பி வராதது நிலை, திரும்பி வராமை.
பிரம்மலோகம் போனா திரும்பி வராமை, கிரமமுக்தி அடைந்தால் அவன் திரும்பி வந்து பிறக்க வேண்டியது இல்லை. அந்த பாதை வந்து திரும்பி வராமையையும் அனாவிருத்தி. ஆப்போசிட் என்ன? ஆவிருத்தி. திரும்பி வருவான். யாரு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும்? சொர்க்கலோகம் போனவன் திரும்பி வருவான். பிரம்மலோகம் போனவனும் மேபி வரலாம், இருக்கலாம், வரலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வரமாட்டான்னு சொல்ல முடியாது. அங்க போனா வராத நிலைமை அடையலாம். ஆனா ஆவிருத்தின்னா திரும்பி வருதலையும் யாந்தி அடைகிறார்கள். யதம் காலம். இந்த இடத்துல காலம்ங்கிறது அந்தந்த தேவதைகளை பற்றி நான் கூறுறேன். ஏன்னா அது நமக்கு தெரியாது. அது இறைவன் மட்டும்தான் கூற முடியும். கிருஷ்ணா மட்டும்தான் யோகிதா பர்சன். இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு எந்த மனிதனுங்க கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஒன்லி குவாலிஃபிகேஷன் பர்சன் இறைவன். அதனால அவர் சொல்ற நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது. சில பேர் இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலா என்ன ப்ரூஃப்பாங்க. அவங்க என்னம்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆர்குமெண்ட் சேக் நான் சொல்றேன். வந்தாங்கன்னா ஒரே வாயில பேச்சில் வாய் அடைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம நெய்பாங்க. இப்போ இதை நீங்க யார்த்தையும் சொல்ல தேவையில்லே இல்லை. அது அவங்களே படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதை தவிர நாம போயெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அப்படி மீறி வந்தா இதை என்ன கேட்கணும்னா, இப்போ அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இருக்குன்னு சொல்றக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு, பிரம்மலோகம் போறதுக்கு, நரகம் போறதுக்கு ஒரு இருக்குன்னு சொல்றக்கு என்கிட்ட கையில சாஸ்திரம் இருக்கு. நீ இல்லைன்னு சொல்ற இல்லையா, கிவ் மீ த ப்ரூஃப் அப்படின்னீங்கன்னா பெப்பன்னு அப்படியே வாய முடிடுவான். இருக்குன்னு சொல்றக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குதான், எடுத்துட்டு வரேன், காமிக்கிறேன். இல்லைன்னு கத்திட்டு கிடக்குறியா? எதா இருந்தாலும் பேச்சா இருக்கணும், வாட்சி வீச்சா இருக்கும். நான் சொல்ற நீ சொல்றதுக்கு ப்ரூஃப் கொடு. நீ சொல்றங்கிற காலங்கள்லாம் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ செத்து பொழைச்சு வந்து இப்போ செத்துக்கு அப்புறம் என்ன நடக்கு நீ பார்த்துட்டு வந்தா அப்ப சொல்ற ஞாபகப்படுத்தி, அவ்வளவுதான், ஒரே வச்சு. ஸோ நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன போடா பாருங்க, தம் காலம், அந்த காலத்தை பற்றி, அந்த தேவதைகளை பற்றி. இந்த இடத்துல காலம்னா கால தேவதைகளை பற்றி வக்ஷியாமி கூறுவேன் வக்ஷியாமி, எஸ் ப்ளூரல், கூறுவேன் சொல்லிட்டார் அவரு. இதுதான் ப்ரூஃப். நல்லா நான் வச்சுக்க. 8வது அத்தியாயத்துல 23ஆம் ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதை பத்தி இன் டீட்டெயில் சொல்லியிருக்காரு. ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு. 8வது அத்தியாயம் வா உங்ககிட்ட இருக்கா? அவ்வளவுதான், ஒரே வச்சு. ஏன்னா இது வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து இதெல்லாம் அதாவது வேதாந்தவாதிகள பேச குறைச்சிக்கிறதுக்கு ஒரே வழி இல்லை. அடுத்தது இப்போ வரிசையாக விளக்குறார். இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து அனாவிருத்தின் லோகம், திரும்பி வராத லோகம் தான் அனாவிருத்தி லோகம்னு பேர். எது? பிரம்மலோகத்துக்கு என்ன பேர் கொடுக்குறாரு? அனாவிருத்தி லோகம் யோகதி. அந்த லோக கதியை பத்தி சொல்றாரு. அனாவிருத்தி லோக கதி அதை பத்தி சொல்றாரு. அக்னிர் ஜோதிரக சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாஹ. அக்னி ஃபர்ஸ்ட் தேவதை. 5 தேவதைகள். எங்க போறக்கு? பிரம்மலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறக்கு 5 தேவதைகள் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் யாரு? அக்னி தேவதை. 2வது தேவதை யாரு? ஜோதி கால தேவதை. ஜோதினா இந்த இடத்துல கால தேவதை. அடுத்தது அகக பகலுக்குண்டான தேவதை. 3ஆச்சா சுக்லக சுக்ல பக்ஷத்துக்குண்டான தேவதை. அடுத்த 5வது ஷண்மாசா உத்தராயணம். 6 ஷண்மாசனா 6 மாதங்களான உத்தராயண தேவதை. காலத்தை எடுத்துக்கூடாதுங்க, தேவதையா பார்க்கணும் எல்லாத்தையும். அப்பதான் சப்ஜெக்டே புரியும். பகலுக்குண்டான அககனா பகலுக்குண்டான தேவதை. அப்புறம் ஷண்மாசா 6 மாதங்களான உத்தராயண தேவதை. இது வந்துங்க ஜான்வரி 14 to ஜூலை 16 இந்த டைம் உத்தராயணம். பொங்கல் கழிச்சு
உத்தராயணம். அந்த தேவதை இப்ப காலத்தை பார்க்க கூடாதுங்க. தேவதைகள் நம்மளை கூட்டிட்டு போற தேவதைகள். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து பெருந்துறைக்கு யாரு கூட்டிட்டு போறோம்னு சொல்லல, பெருந்துறையிலிருந்து அவனாசிக்கு யாருன்னு சொல்லு. ஜென்ரலா 5 தேவதைகள். ஃபர்ஸ்ட் யார் வரலாம்? அக்னி வரலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் இறந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போறது அக்னி தேவதையா இருக்கலாம். அதுக்கப்புறம் கால தேவதை வருவாங்க, அதுக்கப்புறம் பகல் தேவதை, அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, அடுத்தது உத்தராயண தேவதை. இவங்க 5 பேரும் தத்ர வெயிட்டிஸ் எங்க அங்கு, பிரயாத்தா பயணிக்கும் பாதையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம பயணிக்கிற பாதையில் இந்த 5 தேவதைகள் நமக்காக காத்து கொண்டிருப்பார்கள். யார் அவங்கெல்லாம்? சாதகன், அவனுக்கு பேர் என்ன? பிரம்மவிதக. பிரம்மன் இந்த இடத்துல பிரம்மனை உபாசிக்கிறதுங்க, பிரம்மாஜிய உபாசிக்கிறோம்னு அர்த்தம். நாட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இல்ல, பிரம்ம விதக, பிரம்மத்தை உபாசிப்பவர்கள், உபாசனை பண்ணவங்க. எல்லாத்தையும் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. பிரம்மலோகம் போகணும்னு ஒருத்த உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லா தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்து கர்மங்கள் பண்ணி உபாசனை பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனை. அப்படிப்பட்ட ஜனாகா மனிதர்கள் இவங்க 5 பேரும் கூட்டிட்டு போய் எங்க விட்டுருவாங்க? பிரம்ம கச்சந்தி, பிரம்மலோகம்னு அர்த்தம். இங்கெல்லாம் வந்து சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மம் அல்ல அல்ல அல்ல. இவெல்லாம் அஜ்ஞானிகள். இது 4 ஃபேஸ்ட் பிரம்மாஜி, அவங்க லோக்கம். அந்த பிரம்மத்தைனா பிரம்மாஜியை அடைகிறார்கள் எழுதிக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எனக்கு பிரம்மத்தை அடைஞ்சு அது பேர் மோட்சம். அது வாழும் போதே அடையக்கூடியது ஜீவன் முக்தி. இறந்ததுக்கு அப்புறமெல்லாம் அடையிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பா இது என்னதுதான்? 4 ஃபேஸ்ட் பிரம்மாஜியை அடைகிறார்கள். உத்தராயணம் அதாவது ஒரு வருடத்தில் 6 மாதங்கள் சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும். அதைத்தான் உத்தராயணம் சொல்லுவோம். நம்ம தெற்கு நோக்கி போகும்போது தட்சிணாயனம்னு பேர் இருக்கு. சன்மாசா உத்தராயணம்ங்கிறது 6 மாத காலத்தை குறிக்கல, தேவதையை குறிக்குது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, காலத்தை குறிக்கவில்லை. அந்த தேவதை, அது அந்த காலத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்காங்க, அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. உத்தராயண தேவதை எப்படி அடையிறாங்க? பிரம்மாஜியை அடைகிறார்கள். நோட் பண்ணிக்கங்க. சோ பிரம்ம உபாசகர்கள் அங்க போய் கிரம புக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது என்ன இது அனாவிருத்தி லோகம்னு பேர். அனாவிருத்தி லோக கதிகி, அங்க போய் முக்தி அடைகிறார்கள். அந்த முக்திக்கு பேரு கிரம முக்தி. அடுத்தது தூமோ ராத்ரிஸ்ததா கிருஷ்ணஹ ஷண்மாசா தக்ஷிணாயனம் தத்ர சாந்திரமசம் ஜோதிஹி யோகி பிராப்ய நிவர்த்ததே. இங்க 4 தேவதைகள். இது வந்து தூமக 4 தேவதைகள் பேர் சொல்றேன். சொர்க்கம் போறவங்க இவங்கெல்லாம். ஆவிருத்தியும் அனாவிருத்தியும் லோக பிராப்தி பார்த்தோமா 24. 25 வந்து திரும்பி வர்றது ஆவிருத்தி லோக கதி. அது வந்து சொர்க்கம் இருக்கலாம், புவகா சுவகா மகா தப்பகா எது வேணா இருக்கலாம். அது ஜெனரலா சொர்க்கம்னு சொல்றேன். திரும்பி வர்றது அங்கெல்லாம் போனா திரும்பி வர்றது ஒரே ஒரு லோகம். மேல போனா தான் திரும்பி வரணும், கீழே போனாலும் திரும்பி வரும். அது தெரிஞ்சுக்கணும். நீங்க சொர்க்கம் நரகம் போனாலும் திரும்பி வந்துடுவோம், அங்கேயெல்லாம் இருக்க மாட்டோம். அத்தால பத்தால வித்தால எது போனாலும் திரும்பி வந்துதான் ஆகும். அங்க படுற அனுபவங்கள் தான் மாறுவிடுமே தவிர எல்லாமே ஆவிருத்தி லோக்கம் தான். ஒண்ணுதான் அனாவிருத்தி லோகம், பிரம்மாஜி லோகம். சரி, இதுக்கு 4 தேவதைகள். ஒண்ணு தூமகா, பாருங்க, புகைக்கு உண்டான தேவதை, புகை அபிமான தேவதை. ராத்திரி இரவு தேவதை. ராத்திரிக்கெல்லாம் தேவதை இருக்கான இருக்கு. யார் சொல்றாரு? கிருஷ்ணன் சொல்றாரு, நான் இல்லை. ராத்திரிக்குன்னு ஒரு தேவதை இருக்கு. அதுக்குன்னு உடனே இந்த வழிபாடு பண்றாங்க பாருங்க, அதல்ல. ராத்திரி சூக்தம்னே ஒண்ணு இருக்கு. ராத்திரி நேரத்துல சொல்லக்கூடிய சூக்தம்னே ஒண்ணு இருக்கு. ராத்திரி சூக்தம் சொல்லுவோம். ராத்திரி தேவதை சண்டி ஹோமம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ராத்திரி சூக்த சொல்லிதான்
ஹோமமே ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ததா, அவ்வாறே கிருஷ்ணபக்ஷம், கிருஷ்ணபக்ஷ தேவதை. கிருஷ்ணபக்ஷ தேவதையா, இவங்க பாதை என்ன, ஷண்மாசா, இவங்களுக்கு 6 மாத தேவை, 6 மாதமா இருக்கிற தட்சிணாயனம், 6 மாத தட்சிணாயன தேவதை. அப்ப எதுல இருந்து, ஜூலை 17 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் இந்த டைம். ஜூலை 17 இருந்து ஜனவரி 13. ஜனவரி 13 தான் நாம் அது ஒரு சங்கராந்தின்னு கும்பிடுவோம். அது முடிஞ்சு டைம் மாறுது 14 அன்னைக்கு. ஸோ வருஷப்பிறப்பு தை 1ஆம் தேதி தான் உண்மையில் நம்ம வருஷப்பிறப்பே. புரியுதுங்களா இப்போ எப்படி வருஷம் பிறக்குதுன்னு? நாம் இந்த இங்கிலீஷ்காரன் முன்னால் போய் இப்போ எதை வச்சுட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறது? ஜனவரி எந்த கணக்கும் கிடையாது. இங்கே பாரு பர்ஃபெக்டாக அந்த இதை யோசனை பண்ணி தான் நமக்கு எப்போ தை தான் 1ஆம் தேதி தான், சித்திரை 1ஆம் தேதி நமக்கு கணக்கே கிடையாது. தை தான் நம்ம வருஷத்துடைய தொடக்கமே, நாட் சித்திரை. அதுதான் இங்கே சொல்கிறாரு. எப்படி இயர் கணக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு அயனம் தட்சிணாயனம், உத்தராயணம், 6 தட்சிணாயனம், தட்சிணாயன தேவதை 4 பேர். இவர் யாரு, சாதகன் யாரு, நான் சொர்க்கம் போகணும்னு தர்மத்துக்கு உட்படான வாழ்க்கை, தெய்வீ சம்பத்தோட அதற்குண்டான கர்மத்தை மட்டும் பண்ணியிருப்பார். சொர்க்கலோகத்துக்கு உபாசனை கிடையாது. அதுக்குண்டான கர்மத்தை பண்ணியிருந்தாருன்னா இந்த 4 தேவதைகளும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த ஜீவனை பேரு சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் சிதாபாசம், அவனை அழைத்து செல்வார்கள். ஏகின்னு கூட்டிட்டு போவாங்க. வாங்கன்னு ரெட் கார்பெட் வெல்கம் டு சொர்க்கலோகா. ஸோ தத்ர அவ்வழியில் இவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இறக்குற ஜீவனுக்கு ரூட் தெரியாதனால இவர்கள் கூட்டிட்டு போவாங்க. அவ்வழியில் யோகி, இவன் யார், யோகி, சொர்க்கலோகம் போகணும்னு தன்னை இணைத்துக் கொண்ட யோகி, அதுக்குண்டான தபஸ் கர்மங்களை பண்ணின யோகி, இவனு யோகின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் தன்னை அதோட நினைச்சுக்கிட்டானோ இல்லையா, யுஜ், அதனால அவனு யோகி தான். வாழ்நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம். சாந்திர மாசம், சந்திரனுடைய ஜோதிகி. ஏன் சந்திரன் கனெக்டட் டு சொர்க்கம்னா, நிலாதான் சொர்க்கலோகத்துக்கு வெளிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு. அதனால சாந்திரமா, சந்திரனுடைய ஜோதிகி, ஜோதி மண்டல உலகம், அதாவது சந்திரனால் ஒளி பெறும் சொர்க்கலோகம்னு அர்த்தம். இப்ப நாம சூரியனால் ஒளி பெறும் லோகம், அந்த மாதிரி சந்திரனால் ஒளி பெறும் லோகம் சொர்க்கம். அதனால அதுக்கு என்ன, ஜோதி, சந்திரனுடைய ஜோதி மண்டலம் பேரு. யாருக்கு, சொர்க்கத்துக்கு தான். சொர்க்கங்கிற வேர்டு வரல. சந்திரனால் ஜோதி சந்திரனால் ஒளிபெறும் ஜோதிர், சந்திரனால் ஒளிபெறும் மண்டலம் எது, சொர்க்கம். நீங்க எப்படிங்க சொர்க்கம்ங்கிற வேர்டை இறைவன் சொல்லலைன்னா, சந்திரனால் ஒளிபெறுனாவே அது சொர்க்கம் தான். சூரியனால் ஒளிபெறுன்னு தான் நம்ப. மண்டலத்தை பிராபிய அடைந்து நிவர்த்தது, திரும்பி வருவான். அவ்வளவுதான், திரும்பி வந்துடுவான். மீண்டும் திரும்பி வருவான், திரும்புகிறான். அங்கேயும் இதே மாதிரிதான். டைம் முடிஞ்சோன்னே ஏது என்னன்னு கேட்க மாட்டாங்க. பிடிச்சி தபார்னு தள்ளுனாங்கன்னா கீழே ஒரு பூமியில ஒரு யோனியில விழுந்துருவான். அடுத்தது शुक्ल कृष्णे गदीहे ते जगद शाश्वते मते एकया यात्यनावृत्ति मन्त्रावृत्तिम अन्यया वर्तते पुनः. இவ்வளவு டீட்டெயிலா ஏன் கிருஷ்ணர் சொல்லணும்? மோட்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. இது 2 பாதையும் மோட்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்? வைராகியத்தை பெறுவதற்காக. மக்கள் எதில் ஆசையா இருக்குது, மக்களுடைய காரணத்தை வச்சு அவ டீச்சிங்கே போகுது. ஸ்டூடெண்ட் எவ்வளமா அவை ததா யதா சிஷ்ய ததா குரு. அவன் மக்களுக்கு என்ன ஆசை இருக்குது, நான் சொர்க்க போகணும் ஆசை இருக்கு, பிரம்மாஜி பார்க்கணும், அங்க இருக்கிற என்ஜாய்மெண்ட் எல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதுனால என்ன சொல்லாரு, அழகா டீட்டெயிலா லாஜிக்கா எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு, ஏய் இங்க போனேன்னா
திரும்பி வந்துதான் ஆகணும். நிலையற்றது, இந்த லோகங்கள்லாம் நிலையற்றதுன்னு கரெக்டா கொண்டாந்து பாயிண்ட் பிடிச்சு மோட்சத்துக்கு நீ இந்த உலகத்திலேயே இப்போதே ஒரு நல்ல குருவை பிடிச்சு சாஸ்திரத்தை படிச்சு ஞானத்தை வாங்கி ஞான நிஷ்டைக்கு போய் மோட்சத்தை அடைஞ்சிரு. இவ்வளவு டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு ஒரே வேர்ல அனித்தியம். ஏன்னா அது ஒரு சுத்திக்கிட்டே இருக்கணும். வர்றோம், பிறக்கிறோம், அப்புறம் யோனியில் பிறப்போம், மறுபடியும் சின்ன பையனா பிறக்கணும், அப்புறம் எல்லாம் கஷ்டப்படணும், மறுபடியும் நீ சொர்க்கம் போகலாம், வரலாம், போகலாம், வரலாம். அது என்னது ஒரு சக்கரம். அதுல போய் மாட்டிக்காதன்னு சொல்லுவாரு. பிரசித்தமா ஹீனா இன்றைய பிரசித்தமான இது ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது. மக்கள் எல்லாருமே இந்த 2 பாதையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த காலத்துல எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த காலத்தையும் இந்த மார்க்கமெல்லாம் நல்லா பேசுறாங்க, அங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்கிறது. என்ன சொல்றது? சுக்ல கிருஷ்ணே, சுக்ல பட்சத்துல போனாலும் சரி, நீ கிருஷ்ண பட்சத்துல போனாலும் சரி, சூரிய மார்க்கத்துல போனாலும் சரி, நீ சந்திர, ஏன்னா சூரிய மார்க்கம்னா பிரம்மலோகம், சந்திர மார்க்கம்னா சொர்க்கலோகம், நீ எந்த மார்க்கல போனாலும் சரி, சுக்ல கிருஷ்ணே இவ்விரண்டு ஏத்தே, சுக்ல கிருஷ்ண என்ற ஏத்தே டூயல், அதனால ஏத்தே வருது பாரு. கிருஷ்ண சுக்ல கிருஷ்ணே, அந்த இடத்துல சப்தமியில தீவச்சனம் கிருஷ்ணே. ஏத்தே இவ்விரண்டு கதிகளும், கதி இந்த 2 கதிகள் இவ்வளவு டீட்டெயிலா சொன்ன பாத்தியா? என்னென்ன தேவதைகள் இருப்பாங்க, எப்படி கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீ திரும்பி வரன்னு சொன்ன பாத்தியா? அந்த கதிகளும் ஜகதக உலகத்திற்கு, அந்த உலகத்தில் இருக்கிற மக்களை தான் குறிக்குது, கல்லு மண்ணு கிடையாது. ஜெகத்தக உலகத்திற்கு, சாஸ்வதே எப்பவுமே, மதேகே கருதப்படுகிற உலக மக்களால் இந்த 2 கதியும் எப்பவுமே பேசப்படுகிறது. They have a clean knowledge of these 2 கதி, கிருஷ்ணகதி, சுக்லகதி. இத பத்தி மக்களுக்கு கருத மதேனா அதை பத்தி ஒரு தாட் இருக்கு, அதை பத்தி அவேர்னஸ் இருக்கு. ஏக்கையா அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க? ஏக்கையானா ஒண்ணு, ஒன்றினால், ஒண்ணுல போனா ஏக்கையா அனாவிருத்தி, ஒண்ணுல போனா திரும்பி வர வேண்டியதில்லை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒண்ணுல போனா ஏக்கையா, ஏக்கையான திருத்தியா, ஒண்ணுல போனா அனாவிருத்தி திரும்பி வராமை, யாத்தி அடைகிறான். ஒண்ணுல போனா அவன் திரும்பி வராத நிலையை அடைகிறான்ங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க, மத்தே கருதுகிறார்கள். ஒண்ணு போனா ஏக்கையா, இன்னொன்னு என்னது? அந்நியா. இன்னொன்னு ஏக்கையா காப்போ, அடுத்தது அந்நியா, இன்னொரு பாதை இருக்கு, வேறொன்று, மற்றது. அதர் ஒன்னு அர்த்தம். அந்நியான அதர், அதர் இன்னொன்னு வழியா போனோம்னா புனக ஆவர்த்தத்தை, மீண்டும் திரும்பி வரணும். இத பத்தி ஜனங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எதுதான் தெரியல? ஜீவன் முக்தி தான் எல்லாத்துக்கும் தெரியாது. இதுல எல்லாம் அது வெரி கில்லாடிகள், எல்லாம் எவ்ரிபடி நோஸ். இதுல போனா அது, அதுல போனதுங்கிறது எவ்ரிபடி நோஸ். அப்படி நைஸா சொல்ல பாருங்க, எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரியும். புனக ஆவர்த்தத்தை திரும்பி வருவான். ஏன் இந்த விஷயத்துல நான் என்ன வேதத்துல நானு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால அதை படிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? இதுல ஒண்ணு போனா அனாவிருத்தி, இன்னொன்னுல போனா ஆவருத்தி. ஒண்ணுல போனா திரும்பி வராமை, ஆவருத்தினா திரும்பி வந்தது. சோ சமுதாயத்தில் என்ன ஒரு தவறான கருத்து? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்தால் நற்கதி என்பதும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்தால் துர்கதி என்பதும் கிடையவே கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இறந்தால் மோட்சங்கிறதும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல போய் உயிர் விட்டுட்டா மோட்சங்கிறதோ, அல்லது சுக்லபக்ஷத்துல போனா மோட்சங்கிறதோ, கிருஷ்ணபக்ஷத்துல போனா மோட்சங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல முக்கியமா புரிஞ்சுக்கணும். இரண்டும் முக்கியம். ரெண்டும் என்னது? கதி, அந்த லோகம் போலாம், அவ்வளவுதான். சம்சாரம் இருக்கிற வரைக்கும், அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த 2 கதிகளும் ஒவ்வொரு ஜீவனும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் சம்சாரம் உள்ள வரையில் இந்த 2 கதிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்தி அடைந்தாலன்றி 2 இருக்கும். முக்தி அடைஞ்சீங்கன்னா தான், கிரம முக்தியா இருந்தாலும் சரி, ஜீவன் முக்தியா இருந்தாலும்
திரும்பி வர வேண்டும். சக்கரத்திலிருந்து நம்ம விடுபட முடியுமே தவிர சம்சாரத்துக்குள்ள இருக்கிறீங்க ஞானத்தை பெறல அப்படின்னா the rotation goes புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்றாரா இல்லையா சங்கராச்சாரியர்? அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப யாரு பயணம் செய்யறதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், யாரு நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரு பயணம் பண்றவங்க? ஜீவன் தான் பயணம் பண்றான். அந்த ஜீவன் அவன் யார்? அவன் இறந்ததுக்கு அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம், அவன் தான் ஜீவன் பேரு அவனுக்கு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு? நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன்னு யோகி முக்கியதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. பார்த்த, இது ஒரே கருத்து தான். ஜீவன்னா யார்? பார்த்தனே ஏத்தே, இந்த ஏத்தே ஏத்தேனா ஏத்தே வருது டூயல் கிருஷ்ண சுக்ல ஏத்தே. ஸ்ருதி கதிகளை பாருங்க, கதிக்கு இன்னொரு வேர்டு என்ன? ஸ்ருதி. ஸ்ருதி குறியில அது டூயலா இருக்கனால ஸ்ருதின்னு இழுக்கிறாரு. புரிஞ்சுதா? ஸ்ருதிங்கிறது கதிக்கு இன்னொரு பேரு. ஸ்ருதி குறியில நெடில் இல்லை, அது டூயலா வர்றதுனால நெடில் போடுறாரு. நிறைய பேர் அந்த ஸ்ருதினே எழுதி எழுதி பார்த்துருக்கேன் நான். அப்படியே அது இந்த இடத்துல சிங்குலர் டூயல், அதனால ஸ்ருதின்னு வருது. கதிகளை ஜானன் அறிந்து, இரண்டு கதிகளைன்னு போட்டுக்கலாம். ஸ்ருதினா கதி, இரண்டு கதிகளை அறிந்து. கஷ்டன யோகி, எந்த யோகியும் நான் முக்கியந்தி மோகம் அடைவதே இல்லை. இந்த எந்த கஷ்டன யோகி, எந்த ஒரு யோகியும் நான் முக்கியந்தி மோகம் அடைவதில்லை. இந்த ஞான யோகி, இந்த இடத்துல யார் யோகி? ஏன்னா அந்த ரெண்டு யோகி சொல்லிட்டாரு, ஆவருத்தியும் யோகி அனாவிருத்தியும் யோகி. இத ரெண்டையும் நல்லா தெரிஞ்சவன் யாரவன்? ஞான யோகி. தன்னை சிரவண மனன நிதித்தியாசனத்தோடு இணைத்து கொண்ட யோகிக்கு பேர் என்னப்பா? ஞான யோகி. அவன் இதுல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதே இல்லை. அடடா, இங்க காலையில 5 மணி கிளாஸ் எடுத்து அதை புரிஞ்சு நோட்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கூப்பிடுறாங்க, வாங்க உங்களை பிரம்மலோகம் கூட்டிகிட்டு போகிறேன், இன்னொரு கிளாஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம் ஆன்லைன்லேயே. அட இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதே அப்படின்னோ, இல்லை இன்னொரு கிளாஸ் ஆன்லைனில் வருது, என்னென்னு சொர்க்கம் போகிறது எப்படின்னு வா சொல்லித்தரேன், சும்மா எக்ஸாம் சொல்லுங்கள். அப்படிலாம் இந்த உலகத்தில் யாரும் சொல்லிக் கொடுப்பாரு? யாருமே கிடையாது. அதெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு யாரு குழப்பமா? யாரு இங்கே போகலாமா அங்கே போகலாமா, எது பிரம்மலோகத்தில் போய் கிளாஸில் சேர்ந்துக்கலாமா, இல்லை சொர்க்கலோகம் சொல்லி கொடுக்குறாங்களா அங்கே போய் கிளாஸில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு யார் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான்? சிரவண மனன நிதித்தியாசனத்தோடு தன்னை இணைத்து கொண்ட யோகி ந முக்கியந்தி. இந்த ஏன் குழப்பமடைவதில்லை? ஏன் அவன் குழப்பமடைவதில்லை? அவனுக்கு ரெண்டா தெரியுது, இது ரெண்டு வேலைக்காவாது. திரும்பி கொண்டாந்து நம்மளை இந்த உலகத்தில் விட்டுரும், திருப்பி நம்ம ஆரம்பத்திலிருந்து எல்கேஜிலிருந்து ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு அவன் குழப்பமடைவதில்லை. குழப்ப அடைஞ்சிட்டீங்கன்னா, ஏன் ஏ கிளாஸ் இதுன்னு வச்சுக்கோங்க, வேதாந்த கிளாஸ் ஏ, பி பிரம்மலோகம் கூட்டிகிட்டு போகிறாங்க, பி ஃபார் பிரம்மா, சி ஃபார் சொர்க்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற பி கிளாஸ் தெரியுது உங்களுக்கு, பி கிளாஸ் போயிட்டு இருக்குது, சி கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. சப்போஸ் நம்ம போய் பியில் ஜாயின் ஆகிடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஏங்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் பிலாம் பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறாங்க, சி அதை விட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, அங்கே போய் சேர்ந்துக்கலான்னு மனசு சஞ்சலப்பட்டுதுன்னா அவன் தன்னை ஏவோட இணைச்சிக்கலின்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏவோட தன்னை நீங்கள் இணைச்சிருந்தீங்கன்னா பியோ சியோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாதுன்னு யான் சொல்லிங்க. இறைவன் சொல்கிறார் பாருங்க என்னன்னு, முக்கியந்தி அவன் நெவர் கன்ஃபியூஸ். பிஎஸ்சி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒன்று ஆவருத்திங்கிறீங்க, நான் இங்கிருந்து என்ன பண்ணிக்கிறேன், ஆனாவிருத்தி அடைச்சிக்கிறேன். இந்த 7 இருந்தே நான் என்ன பண்ணிக்கலாம், திரும்பி வராத இல்லை அடையலாமா இல்லையா, வாழும் போதை இங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் குழப்பம் அடைவதில்லைங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? குழப்பம் அடைகிறவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அவங்க குழம்புறாங்க? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அதிகாரித்துவம். அதிகாரித்துவம் இல்லாதவங்க தான் பிக்கும் சிக்கும் ஓடி கிடப்பாங்க. குவாலிஃபிகேஷன் இருந்துருச்சுன்னா அவங்க ஏன் விட்டு போக மாட்டாங்க. they will till their death they work for ஜீவன் முக்தி. they will not go for கிரம முக்தி ஆர் சொர்க்கலோகம். யாரு? குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? they will have the option.
பி ஆர் சி. அதான் சொல்ற முக்கியந்தி. அந்த வேர்டு எவ்வளவு முக்கியம் பாருங்க. குழப்பம் அடைவதில்லை. தஸ்மாத் முடிச்சிட்டாரா? டீச்சிங் அபவுட் சுக்லா கிருஷ்ண பக்ஷா. தஸ்மாத் என்ன நான் உனக்கு சொல்றேனாவா? தஸ்மாத் அதனால் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். தஸ்மாத்னாவே அலர்ட் ஆயிக்கணும். ஒரு இவ்வளவு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுக்கிறார், உபதேசத்தை கொடுக்கிறார். அதனால அர்ஜுனா, எது திருப்பி அர்ஜுனா போடாரு, நல்லா காதுல கேளுடா. பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாரும் இருக்கீங்க, திடீர்னு சாந்தா அப்படின்னா என்ன அப்படியே அலர்ட் ஆயிடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அர்ஜுனா என்ன சொல்றாரு? சர்வேஷு இம்பார்ட்டன்ட் டீச்சிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங் இன் பகவத்கீதா. சர்வேஷு காலேஷு யோக யுக்தக பவ. அண்டலை பண்ணி வச்சுக்குங்க. இதெல்லாம் வைர கற்கள் ஆஃப் பகவத்கீதா. சர்வேஷு காலேஷு. எப்ப சர்வேஷு காலேஷு? பிறந்ததிலிருந்து உனக்கு உயிரோடுற கால பிராரப்தம் முடிகிற வரைக்கும் அர்த்தம். சர்வேஷு காலேஷு. எதுல இணைச்சுக்கோ? யோக யுக்தகா. உடனே என்ன சொல்லக்கூடாது? தியான யோகம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு டீச்சிங் மேல சொல்லிட்டு ஏங்க நான் தியான யோகத்தோட நினைச்சுக்கிறேன், கர்மயோகம் ஏதும் கிடையாது. ஞான யோகத்தோடு ஒன்று நினைச்சுக்கோ. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சிங். அந்த ஒரு லைனை கொண்டு வரக்கு எத்தனை நடத்தினாரு பாருங்க, எத்தனை ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு லைனை புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை ஸ்லோகம். மெயின் இதுதான். சர்வேஷு காலேஷு யோக யுக்தக பவ. பவ செகண்ட் பர்சன் சிங்குலர். பவ. May you join, unite yourself with Vedanta class. அதான சொல்றேன். சர்வேஷு காலேஷு. அதுல சாய்ஸே வச்சுக்காது. கொஞ்ச நாளைக்கு நான் 6 மாசத்துக்கு அங்க போயிட்டு வரேன், அதுதான் சர்வேஷு காலேஷுங்கிற ஆப்போசிட் எடுது. ஒரு 2 மாசத்துக்கு அங்க போயிட்டு வரேன், அது என்னமா அங்க நல்லா சொல்லி தராங்களாமா, அங்க போயிட்டு வரேன். இல்ல கொஞ்ச நாள் போயிட்டு வரேன். போயிடாத. உயிரோடுற வரைக்கும் சர்வேஷு காலேஷு யோக யுக்தக, ஞான யோகத்தோடு உன்னை நீ இணைத்துக்கொள். பவன்டது செகண்ட் பர்சன் சிங்குலர். பவ லோட்டு ஆச்சுங்களா? சோ இணைத்துக்கொள். இந்த ஒரு டீச்சிங்காக நீங்க முன்னால இருந்து பாருங்க எத்தனை ஸ்லோகங்கள். அப்படியே அதை கூட்டு ஒரு லாஜிக்கா ஒன்னொன்னு விளக்கி, அதனால அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால எத்தனை விளக்கங்கள் நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க ஸ்லோகத்தை. அத்தனை ஸ்லோகங்கள் கொடுத்து கடைசியில் என்ன முடிச்சிட்டாரு? தஸ்மாத் சர்வேசு லோகே சர்வேசு காலேஷு யோக யுக்தக பவ. சர்வேசு காலேஷு யோக யுக்தக பவ. இதை எழுதி அங்கங்க வச்சுக்கலாம். சர்வேசு காலேஷு எப்பவுமே யோக யுக்தக பவ. வேதாந்தத்தோட ஒண்ணு நீ இணைச்சுக்கோ. ஞான யோகம்னா சிரவணம் மனம் நிதித்தியாசனம். அது வேதாந்தம் இல்லாம எப்படிங்க சிரவணம் மனம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்றது? ஆச்சுங்களா? கமிங் டு லாஸ்ட். சோ ஞானத்துக்கு உன்னை தயார் செய்து கொள். அங்கிருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? எடுத்த ஞானத்துக்கு சிரவணத்துக்கு வர முடியும். அப்ப எங்கெங்க சொல்றாரு? உன்னை நீ ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை உனையோட நினைச்சுக்கோ. அங்க எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட தர்மத்துட்டு விலகிறாத. அப்புறம் தான் உனக்கு என்ன வரும்? கர்மயோக பிராப்திய வரப்போகுது. அப்புறம் தான் அதிகாரித்துவத்தை நீ பெறுவ, சித்த சுத்தியை நீ பெறுவ. அப்புறம்தான் சிரவணம், அப்புறம்தான் மனனம், நிதித்தியாசனம், ஞானம், ஞான நிஷ்டை. இதுல உன்னைய இணைத்துக்கொள். Ordinance of Bhagavan, not Valarmati. It is ordinance of Krishna. அது அடிக்கடி ஞாபகம். நீங்க சொன்னீங்க நான் எங்க இங்க இருக்கிற தமிழாக்க தாங்க நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பவ யுஜ் இதுக்கெல்லாம் தமிழாக்க தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட கருத்து என்னங்க இருக்கு? எதுவும் கிடையாது. இறைவன் சொல்றாரு, என் மூலியமா இப்ப இறைவன் கூட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதை முதல்ல ரியலைஸ் பண்ணீங்க. ரெகனைஸ். அதான் கிளாஸ் எடுத்தேன். ரெகனைஸ் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் தாட் ஃபார்ம்ல வச்சிருக்க வரைக்கும் அந்த டெரிட்டரிக்குள்ள நம்மளால வர முடியாது. நீங்க அதை ரெகனைஸ் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் கெட் இன்டு தட் டெரிட்டரி. அப்பதான் எல்லாமே சுபாவமா வரும். யாரும் எதுவும் சொல்லவே தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அந்த அதுக்குள்ள இணைஞ்சுக்கிட்டோம். நம்ம அந்த குவாலிஃபிகேஷனை கிடைச்சோம்னா we will enter into that territory. அவ்வளவுதான். அந்த டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா பகவான் will take care of everything. Everything means everything. I mean it. We need not worry for no second thought for anything. I mean it. எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். பட் யூ ஹாவ் டு என்டர் இன்டு தி டெரிட்டரி. ஞான யுக்தத்தோட இணைஞ்சுக்கிற அந்த டெரிட்டரிக்குள்ள வரணும். அவ்வளவுதான். அடுத்த கடைசி ஸ்லோகம் 28.
வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம். யோகி என்ன அடைகிறான்? பரம் ஸ்தானம் உபைத்தி. உபைத்தின்னு அடைகிறான். சாத்தியம். அவன் மேலான நிலையை நான் சொன்ன அட்வைஸ் பிரகாரம் ஒருத்த வாழ்ந்தானா அவன் பரங்கதி. அவர் இந்த இடத்துல சத்தியம் பண்றார் நம்ம கிட்ட. நீ நினைச்சுக்கிட்ட அப்படின்னா நீ மேலான கதியை அடைவாயின்னு யாரு சொல்றா? கிருஷ்ணர் சொல்றார். சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்கிறார். நீ இதை நினைச்சுக்கோ, நீ எங்க வந்துருவ? மேலான என்னுடைய பதத்தை நீ அடைவாய். எவ்வளவு அழகா கொடுக்கிறார் பாருங்க. நம்மளுக்கு அந்த இன்டலெக்ட்ல எந்த டவுட்டும் வராது. என்ன மீனிங் எழுதிக்கலாம். வேதேஷு, இந்த இடத்துல வேதேஷுனா எதை மீன் பண்றாருன்னு நம்ம சங்கராச்சாரிய பாஷ்யத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அப்கோர்ஸ் வேதேஷு ப்ளூரல் எல்லாமே, சப்தமி பகுவச்சம். வேதேஷு இந்த இடத்துல வேதேஷுனா வேதங்களிலும் அப்படின்னா இந்த இடத்துல வேத அத்தியனம். வேத அத்தியனம் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை சாண்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்ற பாருங்க. பரமபதத்தை அடைவதற்கு சாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாண்டிங். வேதேஷு. அடுத்தது யக்னேஷு, யக்ன கர்மங்கள், அக்னி காரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். தபம், தெய்வீ சம்பத்தை பெறுவதற்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது தபம். அதுல தபஸ்ஸு சைவ. தபஸ்ஸு பாத்தீங்கன்னா சப்தமி பகுவச்சனம். செய்வ. தானேஷு வந்துருச்சா தானம். இந்த பஞ்சமகா யக்னத்தை தொடாம அவர் எங்கேயுமே விடுறதே இல்லைங்க. நானும் சொல்றது குறைச்சிக்கலாம். எல்லாரும் சொல்றது இப்ப இந்த இதுவே நிறைய சொல்றீங்க வருங்க. நான் ஏதாவது சொன்னாங்க வந்துருச்சு தானம். அது என்னது? பஞ்சமகா யக்னம். ஏன்னா அவருக்கு அவர் அவ்வளவு எம்பசைஸ் பண்றாருன்னா அதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். தானம்னா என்ன? தானம் உழைப்பு, நேரத்தை பிறருக்கு கொடுத்தல் முதல் தானம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா வீட்டுல இருந்து சொத்து வந்தது, அதை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுதே அல்ல. கணவர் சம்பாதிச்சாரு, அந்த பணத்தை பண்ணி இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுங்களா? உழைப்பு, நேரம். சுவாமி தயானந்தர் சொல்லிட்டே இருப்பாரு. உழைப்பு, நேரம் பிறருக்கு உதவும் பொருட்டு எந்த என்ன சொல்றது பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைப்பையும் நேரத்தையும் கொடுப்பவன் தான் பரம்தான். இப்ப எதெல்லாம் எது சொல்லிட்டு இருக்காரு? மேலான கதியை நீ அடையணும்னா பஞ்சமகா யக்னத்துல நர யக்னத்தை விட்டுட்டோம்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். வெரி சாரி. ஏன்னா இறைவன் தான் சொல்றாரு. நான் எங்க சொல்ல? தானேஷு எத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைப்பையும் காலத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்தல். இதன் மூலியமாகத்தான் அதனுடைய புண்ணியம் வருமா இல்லையா? என்னென்ன பண்ணாம அத்தியனம் பண்றான், யக்னம் பண்றான், தபம் பண்றான், தானம் பண்றான். பஞ்சமகா யக்னங்கள் தான் தானம் பண்றான். ஏன்னா தானம்னா பூத யக்னம் நிறைய எல்லாமே வருது. தானத்துக்கு தான் அவர் பஞ்சமகா யக்னத்துக்கு என்ன பண்ணிட்டு, ஏன்னா தானம்ங்கிறது ஏன் அவர் பஞ்சமகா யக்னம் போடலைன்னா புக்கு படிக்கிறவன், பகவத்கீதை படிக்கிறவன் எல்லாரும் கிரகஸ்தா இருக்கணுங்கிறது இல்லை. டக்குனு பஞ்சமகா யக்னங்கள் மட்டும் போட்டா அது அவங்க அதுக்கு ஒரு வட்டத்துக்குள்ள வந்துருவோம். அண்டர்ஸ்டாண்டிங் இதாகும். அதனால என்ன போடாது தானம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? பஞ்சமகா யக்னம் புண்ணிய பலம். அதனால மூலியமா அவன் என்னத்தை சம்பாரிச்சுக்கிட்டான்? புண்ணிய பலம், பிரதிஷ்டம் கிடைக்குது. புண்ணியத்தை அளிக்கக்கூடியது அப்படின்னு யாரு? பிரதிஷ்டம் யாரு? சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் நான் சொல்லல, சாஸ்திரத்தில் இருக்குப்பாங்கிறார். பிரதிஷ்டம் மீன்ஸ் த்ரூ சாஸ்திரா. சாஸ்திரத்தில் இது காட்டப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் பிரதிஷ்டம்னா. அடுத்தது இதம். இதை விதித்வா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, வித் டு நோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அறிந்து, விதித்வா துவா பிரத்யம் அறிந்து, தத்து சர்வம்
அவை அனைத்தையும் கடைசியில சொல்லிட்டாரு, யோகி அத்யேதி கடக்கிறான். இதம் விதித்வா யோகி தத் சர்வம் அத்யேதி என்பதை அறிந்து கொண்டு யோகி இவற்றை கடக்கிறான். இதை அறிந்து கொண்டு அப்படின்னா எதை அறிந்து கொண்டு? விதித்வான் வருது இல்லையா? எதை அறிந்து கொண்டு? இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் கேட்ட கேள்விக்குண்டான விடையை அறிந்து கொண்டு. இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல அர்ஜுனன் கேட்ட விடையை கேள்விக்கான விடையை அறிந்து கொண்டுன்னு சேர்த்துக்கலாம். இந்த அத்தியாயத்தின தொடக்கத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கான விடையை அறிந்து கொண்டு இங்கு கூறப்பட்ட புண்ணிய பலன்களை பெறும் சாதனங்களும் அல்லது சாதிக்க கூடியதும் அனித்தியமானவை என்று விதித்வா. இதெல்லாம் அனித்தியம் என்று விதித்வா தெரிந்து கொண்டு கடக்கிறான். இதுல போய் லாக் ஆகிறது இல்லை. கடக்கிறான்னு என்ன அர்த்தம்? இந்த பாதைகள்ல போய் அவன் டெம்பரரியா அனித்தியமான இந்த கதிகள் அவன் தன்னை கடக்கிறானா, இதை கடந்து போற இதில் இருக்கிற ஆசையை விடுகிறான். கடக்கிறானா வைராகியத்தை பெறுகிறான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு பாதையில பிஎன்சி சொன்ன பாத்தீங்களா, சொர்க்கலோகம் பிரம்மலோகம் சொர்க்கலோகம், இந்த ரெண்டுல இருக்கிற மேல் இருக்கிற ஆசை பற்றை விடுகிறான். அதுக்கு என்ன சொல்லுவோம்? வைராகியத்தை பெறுதல் என்பது கடத்தல் என்று அர்த்தம். கடக்கிறான் ஆசைகளை கடப்பதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த உலகத்துக்கு போகணுங்கிற ஆசையை கடத்தல், அதை அறிந்து என்ன ஆகுது? ஆத்யம் பரம் ஸ்தானம் உபைதி. ஆதி காரணமான எது? ஆதி காரணம் சத்தேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத். அதன் ஆதி காரணம் என்ன? சாந்தோக்கிய உபனிஷத் படிக்கிறோமா இல்லையா? அங்க என்ன சொல்றது? சத்தேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத். அதன் ஆதி எங்க ப்ரூஃப்? சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு ப்ரூஃப். அந்த ஆதி காரணம் பரம் பிரம்ம எங்க என்ன வருது? சத்தேவன சத்துங்கிறது பிரம்மங்கிறத சத்துங்கிற வேர்டு சாந்தோக்கிய உபனிஷத்துல யூஸ் பண்றாரு புத்தாலகர். சோ சத்தேவ சோமிய இதம் அக்ரே ஆசீத்து. எல்லாத்துக்கும் முதல்ல எது இருந்தது? சத்து. அதத்தை இவர் என்ன சொல்றாரு? பரம். கிருஷ்ணனுடைய வேர்டு பரம், சாந்தோக்கிய வேர்டு சத்து. வேற பல இடத்துல பிரம்ம வேர்டு தான் மாறுது, அர்த்தம் ஒண்ணுதான். ஆதி காரணம் பரம் மேலானது, ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானத்தை, மோக்ஷம் உபைதி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்? தன்னை இறைவனை அறிந்து எல்லையற்றவர் என்று இறைவனை அறிவதன் மூலியமாக தான் எல்லையற்றவனாக ஆகிறான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. பிரம்மம் எல்லையற்றவன், இறைவன் எல்லையற்றவர். பிரம்மத்தை இறைவன் சொல்றேன், இறைவன் எல்லையற்றவர் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலியமாக பிரம்மவித்து தானும் எல்லையற்றவனாக ஆகிறான். பரம்ஸ்தானம் ஜெகத் தோன்றுவதற்கு முன்பு, அதான் சொன்னேன், இதம் அக்ரே ஆசித்து. ஜெகத் தோன்றுவதற்கு முன்பு இருந்தது, ஜெகத்தாகவும் அது இருக்குது. ஜெகத் நாளைக்கு லயமடையும் போது அது மட்டும்தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட பிரம்ம பிராப்தி மோட்சத்தை அறிகிறான். என்ன தெரியுது அவன்? இந்த உலகம் அது சத்தியம், இந்த உலகம் மித்யா. அந்த இத அக்ரே ஆசியத்தில் என்ன கத்துக்கிட்டோம்? உலகம் மித்யா. அந்த மித்யா என்பது சத்தியத்திலிருந்து வேறுபட்டது அல்ல. சோ இந்த ஜெகத் அனைத்தும் பிரம்மமாகவே இருக்கிறது. எல்லா சாந்தோக்கியத்தில் படிச்சது, ஜெகத்து பிரம்மமாகவே இருக்கிறது. ஆதி காரணமான இந்த இறைவனுடைய தன்மையை இவற்றை அறிபவன் பிரம்மனாகிறான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. லோகங்கள் அனைத்தும் எங்க போனாலும் அது என்னிடமிருந்து வேறுபட்டதல்ல. அதனால நான் விளக்குறேன், எங்க போனாலும் இந்த ஜீவன் முக்தியை தவிர வேற எந்த விஷயத்துக்கு போனாலும் நீ திரும்பிதான் வரணும். ஒண்ணு கிரம முக்தி, அங்க போனா பாசிபிள், திரும்பி அனாவிருத்தி நிலை அடையலாம், அவ்வளவுதான். ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்மயோகோ நாம அஷ்டமோத்யாயக. என்ன தமிழாக்க இதுக்கு படிக்கலாம்? ஓம் தத்து சத்து. தத்து ஓம்
எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஓம் அந்த பிரம்மனுக்கு உண்டான நாமம். ஓம் தத்து சத்து, அது ஒண்ணுதான். தத்து தான் தத்து மீன்ஸ் பிரம்ம தத்துவம். அதுதான் சத்து, அதுதான் இருப்பு, அதுதான் சத்தியம், அது மட்டும்தான் இருக்குது. அதான் ஓம் தத் சத்து. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு, இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்து. பகவத்கீதை என்பது உபனிஷத்து. பிரம்ம வித்யா எதை டீச் பண்ணுது? பிரம்ம வித்யாவை டீச் பண்றதுனால இது என்ன சொல்லலாம் நம்ம? உபனிஷத்து. பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யை மட்டும் டீச் பண்ணல, யோக சாஸ்திரம், கர்ம யோகத்தை எப்படி பண்றதுன்னு சொல்லக்கூடியது சாஸ்திரம். யோக சாஸ்திரம் எப்படி நடந்தது? இது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த உரையாடல், சம்வாதம். கிருஷ்ணர் 2 பேருக்கு நடந்த உரையாடலில் இந்த தலைப்பினை என்ன அத்தியாயம் நம்ம முடிச்சிருக்கிறோம்? அக்ஷர. அக்ஷரம் என்ன? நாக்ஷரத்தி இது அக்ஷரம். நாக்ஷரத்தி அழிவில்லாததுக்கு பேர். ஏன்னா அக்ஷரம்னா எழுத்துக்களுக்கு நம்ம சொல்லுவோம் அக்ஷர, அக்ஷர பிழை இல்லாம சொல்றது, அது அந்த மீனிங் எடுத்துக்கூடாது. இங்க அக்ஷரம் மீன்ஸ் ந ஷரத்தி இது அக்ஷரம். அக்ஷர பிரம்ம என்னும் பொருள் கொண்ட 8வது அத்தியாயம் மற்றும் இறைவனோட கிருபையால குரு பரம்பரை இருக்கிற குருமார்களுடைய கிருபையாலும் நாம 8வது அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம். இதை அடுத்த கிளாஸ்ல இதை கொஞ்சம் ஷார்ட்டா, 8வது அத்தியாயம்ங்கிறது ஒரு ஷார்ட்டா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வகுப்புல இருந்து 9வது அத்தியாயம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.